போட்டித் தேர்வு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கிளாஸ் சரிங்களா? இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட்டில் நம்ம 6வது ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, தன்வினை, பிறவினை, செய்வினை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு வினைத்தொடர். இந்த 4 சரிங்களா? இந்த 4ங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக புது சிலபஸ், பழைய சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கேள்வி உறுதியாக கேட்குறாங்க சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இந்த புது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் 7 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் தொடர்ச்சியாக 2லேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதோட ப்ரூஃப் தான் இங்கே இருக்குது ஓகேங்களா? அதோட ப்ரூஃபை நான் உங்களுக்கு இங்கே தெளிவாக வந்து வச்சுருக்கேன். அதையுமே நீங்கள் ஓவரால் பார்த்துக்கோங்க. இப்போ 2025 நம்ம குரூப் 4லையும் குரூப் 2லையும் இதில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா? அப்போ உறுதியாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 2லேருந்து 3 கேள்வி வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ப்ரூஃப் மூலயமா பார்த்துக்கலாம் சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும் சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம புது புக்கு, பழைய புக்கு, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாமே ஒரு சேர படித்தா மட்டும்தான் இந்த கொஷினை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து, ஏன்னா நான் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ வந்து புக் சோர்ஸ் மட்டும் போதாது, நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலையும் சேர்த்து படிக்கணும் சரிங்களா? இதுக்கு சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது. அதை படிச்சிட்டாலே நம்ம எந்த கொஷின்ஸ் எந்த டைப்பில் வந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். இது ஏன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து புது சிலபஸ் மாறின பிறகுக்குள்ள கொஷின்ஸ் வச்சுருக்கேன்னா, நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு தான் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் இப்போ புது சிலபஸ் மாதிரிலேருந்து அந்த அப்டேட் கொஷின்ஸும் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அப்புறம் புக் சோர்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல் இதெல்லாம் தான் நம்ம ஒரு சேர பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதையுமே நீங்கள் அடித்து பார்த்துருங்க சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அதனால் இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா? உங்கள் இஷ்டம் எதுனாலும் அதுக்கே உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ செயல்பாட்டு வினைனா என்ன? இது ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னது? திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இப்போ செயல்பாட்டு வினைக்குனா ரூல்ஸ் என்னன்னு தெரியும் சரிங்களா? அந்த பட்டது, படு, பேரு, உன், அதுக்கப்புறம் போனது, ஆனது இந்த மாதிரிலாம் வந்தாலே செயல்பாட்டு வினை தான் சரிங்களா? அப்போ திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது, பட்டதுன்னு இருக்கனால செயல்பாட்டு வினை அப்படின்ற இந்த ரூல்ஸ் வந்து பின்னாடி இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கொஷினை ஓவராலாக பார்த்துடலாம் ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கயல்விழி திருக்குறளை படித்தாள் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ செய்வினை இது வந்து செய்வினை தொடர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி வந்து நீங்கள் செய்வினை தொடர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, செய்வினை தொடர் அப்படிங்கிறது வந்து இங்கே ஐங்கிற உருபு வெளிப்படையாக வரும், இல்லைனா மறைந்து வரும் சரிங்களா? இதில் வந்து திருக்குறளை அப்படிங்கிறது வெளிப்படையாக, ஐங்கிறது உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷனில் ஐன்னு வந்திருக்கு சரிங்களா? அதனால இங்கே வந்து என்ன அப்படின்னா திருக்குறளை படித்தாள், கயல்விழி திருக்குறளை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். இது வந்து உங்களுக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அப்போ வந்து இது வந்து இந்த ஆன்சர். தேர்டு ஒன் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த ஆயிற்று, போயிற்று, போனது, ஆனது, படு, பட்டது இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து சென்டென்ஸை முடிஞ்சாலே கண்ணை மூடிட்டு செயல்பாட்டு வினை சரிங்களா? அதை போட்டுடணும். அடுத்து பாருங்கள், அவன் படித்தான். இது வந்து என்ன வகை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவன் படித்தான், இப்போ தன்வினையோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிறது அதுதான் தன்வினை சரிங்களா? அவன் வேலையை அவனாக செஞ்சுக்கிறது தான் தன்வினை. இப்போ அவன் படித்தான் அப்படிங்கிறது அவனா படிச்சுட்டு இருக்கான், அவன் வந்து யார்கிட்டே ஹெல்ப் கேட்கல. இப்போ அவன் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு படித்தான் அப்படின்னா அது வந்து பிறவினையாக மாறிடும். ஆனால் இங்கே வந்து அவனாக செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் இது தன்வினை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லவே தேவையில்லை, கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு இருக்கு சரிங்களா? பட்டதுன்னு வந்தால் என்னது? பட்டதுன்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு செயல்பாட்டு வினை தான். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இங்கே வந்து கொஸ்டின் இந்த டைப்பை மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஆன்சர் உங்களால் ஈஸியாக போட முடியும். இப்போ இந்த கொஸ்டின் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எப்படி கேட்குறாங்க அந்த ஆங்கிள்காண்டி தான் நமக்கு கரண்ட் சிலபஸை வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து எப்படிலாம் இருக்குது, கரண்ட் கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா? கொஸ்டின் ஆங்கிள் தான் முக்கியம், ஆன்சர் வந்து ஈஸியாக எல்லாராலுமே போட முடியும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்வினை பார்ப்போம். அவன் திருந்தினான்னு இருக்குது, அவன் திருத்தப்பட்டான், அவன் திருத்தினான், அவன் திருத்துகிறான்,
இந்த இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று பட்டான்னா செயல்பாட்டு வினையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருந்தினான் அப்படி தான் கரெக்டாக இருக்குது. திருத்துகிறான்னா யாரோ ஒருத்தன் அவனை திருத்துறான், அது இன்னொருத்தனை வேலை வாங்குற மாதிரி. சரிங்களா? அதனால அவனே திருந்திட்டான் அப்படிங்கிறது தான் தன்வினை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் 7th ஒன் பாருங்கள். செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினைனா நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஐங்கிற உருபு மறைந்து வந்தால் அது வந்து செய்வினை அப்படின்னு படித்தோம். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வினைகள் துணை வினைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் வந்து வி வை பண்ணு பி இந்த மாதிரிலாம் வந்தால் வந்து பிறவினை. படிப்பித்தால் அப்படிங்கிறது ஒரு பிறவினையில் வந்துடும். கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினையில் வந்துடும். படிக்காதே அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை தொடரில் வந்துடுது. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? கவிதாங்கிறது உரை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக ஐ வராட்டினாலும் மறைமுகமாக ஐங்கிற உருபு வந்திருக்கு. அதனால கவிதா உரை படித்தாள்ங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், செய்வினை. அடுத்து வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர் வகை அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது. அப்துல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவன் நேற்று வருவித்தான்ங்கிறது இங்கே விங்கிற சென்டென்ஸில் விங்கிறது இருக்குது. இந்த வி பி வி அதுக்கப்புறம் வை பண்ணு இந்த மாதிரிலாம் வந்தால், சரிங்களா, இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன தொடர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. விஐபிங்கிறது இங்கே பை, சரிங்களா? விஐ பண்ணு இதெல்லாம் வந்தால் பிறவினை தொடர். ஒரு செயலை பிறவொருத்தவங்களை செய்ய வச்சாலே அது பிறவினை தொடர் தான். அப்போ வருவித்தான் வந்தது இங்கே விங்கிற உருபு வந்திருக்கு. ஸோ அது வந்து பிறவினை தொடர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொன்றான். அவன் யாரையும் கொன்னுட்டான். இங்கே கொன்றான்ங்கிறது அவன் தான் கொண்டிருக்கான். யாரை கொல்லப்பட்டான் அப்படிலாம் வந்தால் வேறு மாதிரி வரும். கொன்றான்னா அவனே கொண்டிருக்கான். அப்போ இது தன்வினை. அடுத்து வந்து பாருங்கள் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினைனா என்ன சொன்னேன்? இதில் வந்து பார்த்திங்கன்னா விஐ, சரிங்களா, விபி வை பண்ணு இதெல்லாம் வந்தால் நம்ம வந்து பிறவினைன்னு பார்த்தோம். இன்னொன்று ஒரு விஷயத்த இன்னொருத்த வந்து செஞ்சா, அவனா இவன் செஞ்சா அப்படின்னு வந்தாலே பிறவினைன்னு பார்த்தோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் திருந்தினான். இதில் அவன் திருந்தினான்னு பார்க்கும்போது அவன் திருந்தினான் அப்படின்னா அவனே திருந்திட்டான். அப்போ அது தன்வினையில் வரும். அவனை திருந்த செய்தான், அவன் திருத்தப்பட்டான், அவன் திருந்தவில்லை. இந்த ஆப்ஷன் சியும் டியும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இன்னொன்று சிங்கிற வேர்டு வந்து திருத்தப்பட்டான் செயல்பாட்டு வினையில் இருக்குது. இப்போ அவனை திருந்த செய்தான் அப்படின்னா என்ன? அவனை வந்து ஒருத்தன் திருத்தி இருக்கான். அவன் ஒரு கெட்டவனாக இருந்திருக்கான், அவனை ஒருத்தன் திருத்தி இருக்கான். இப்போ ஒரு வேலையை இன்னொருத்தன் செஞ்சுருக்கான். அப்போ இது வந்து என்ன தொடர்? பிறவினை தொடர். ஓகேங்களா? சரி, கண்ணன் நேற்று வந்தான். இது ஈஸி தான். அவனே வந்துட்டான். கண்ணன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை, யாரையும் கூட்டு வரல. இல்லை கண்ணனை வந்து யாராவது கூட்டு வந்தாங்கன்னா அது நம்ம வேறு மாதிரி பிறவினைன்னு பார்க்கலாம். இங்கே கண்ணன் நேற்று வந்தான்ங்கிறது ஈஸியாக வந்து தன்வினை அப்படின்ற மாதிரி கான்செப்ட். சரி, ஓகே. அடுத்து செயல்பாட்டு வினையை எடுத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையை தரையில் ஓங்கி அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கதை ஆஞ்சநேயர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கதை அதை வந்து தரையில் ஓங்கி அடித்தார் இருக்குது. இங்கே எல்லாத்தையுமே பாருங்களேன், அடித்தது அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கதையை அப்படின்றது இருக்குது. சரிங்களா? கதை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டதுன்னு தான் வரணும். சரிங்களா? ஐ வந்தால் என்ன வந்துடும்? செய்வினையாக வந்துடும். அதனால கதை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து செயல்பாட்டு வினை சொன்னேன்ல, பெற்றது போனது ஆனதுலாம். இங்கே பெற்றதுங்கிறது வந்து ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. தை கொண்டாட பெற்றது. அப்போ டி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமணன் நடந்தான் அப்படின்றத என்ன வினை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 2025 குரூப் 2ல் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. குமணன் வந்து நடந்துருக்கான், அவன் வந்து அவனாக நடந்துட்டுருக்கான், வாக்கிங் போயிருக்கான். அப்போ இது என்ன தொடர்? தன்வினை. சரிங்களா? குரூப் 2வோட கொஸ்டின்ஸ். குரூப் 4ல் பாருங்களேன், பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 2025 நம்ம இப்போ நடந்தது தான், போன வருஷம் நடந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஒரிஜினல் கொஸ்டின். பிறவினைனா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வை பண்ணு இதெல்லாம். இதில் வந்து எந்த இடத்துல வி முடியுதுன்னா அணிவித்தான், அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறதான் முடியுது. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரிங்களா?
இப்போ ஏன் கவர்மெண்ட் மெட்டீரியலை படிக்கணும் அப்படின்னா, இப்போ 2025 நான் சொன்னேன்ல 2025 குரூப் 4ல் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கொஷினை நார்மலாக கேட்டுட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் தன்வினைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுவாய்னா ஏதோ ஒரு நபர் வந்து தானே அந்த செயலை செஞ்சுட்டு அது தன்வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ராமன் பாடம் கற்றான், தேவி பொம்மை செய்தால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ராமனை திருத்தினேன் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம். நான் ராமனை திருத்தினேங்கிறது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து தன்வினை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், தன்வினைன்னு எப்படி சொல்கிறீங்க, அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிறவினை தானே சொல்லணும். ஏன்னா ராமனை வந்து திருத்தினது வந்து இன்னொருத்தன் தானே அப்படின்லாம். ஆனால் திருத்தினது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ராமனை திருத்தினேன் அப்படின்னா அவனாக தான் திருத்திருக்கான், வேற ஒரு நபரை கூட்டு வந்து திருத்தலை. அவன் வந்து அவனே இல்லை, அவன் வந்து ஒரு நபரை இப்போ ஒரு விஷயம் இருக்குது, ராமன்கிற ஒரு பையன் இருக்கான், அதை வந்து திருத்தினான் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இன்னொரு விஷயம் செஞ்ச மாதிரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்லா இந்த இதுதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுவீங்க, பிறவினைன்னு போட்டுருவீங்க. அப்போ ராமன்கிறவனா ஒருத்தன் திருத்தியிருக்கான், அதனால இது வந்து பிறவினை தானே வரணும், ஏன் தன்வினை வந்திருக்கு அப்படின்னா, நான் ராமனை திருத்தினேன் அப்படிங்கிறது அவன் என்ன செஞ்சுருக்கான், யாரோட ஹெல்ப் இல்லாமல் அவனே தான் அந்த வேலையை செஞ்சுருக்கான். சரிங்களா, அதனால தான் இது வந்து திருத்தினேன் அப்படிங்கிறத நம்ம நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து பார்க்கணும். சரிங்களா, அது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸை வந்து ஒவ்வொரு தடவைக்கு ஒரு 2 தடவை வாசித்து பார்க்கணும். ஏன்னா நானுன்னு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தனே நானுன்னு இருக்குது, இங்கே திருத்தினேன்னு இருக்குது. அவன் அந்த வேலையை அவனே தான் செஞ்சுருக்கான், யாரையும் விட்டு செய்ய விடலை. அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சால் அது வந்து என்னது, தன்வினை தான். அந்த மாதிரி பார்த்துக்கணும். மித்த எல்லாமே மாலா சோற உண்டால், மாறன் தரையில் உருண்டான், உழவர் நிலத்தை உழுதார், இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசனே ஆகாது. கண்ணை மூடிட்டு தன்வினையும் போட்டுருவீங்க. இந்த நான் ராமனை திருத்தினேன் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதான் சொன்னேன். அதே மாதிரி அடுத்து பாருங்களேன், பிறவினை பார்த்திங்கன்னா எதை தான், ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை ஒருத்தவங்களை வச்சு செய்ய வச்சுச்சுன்னா அது வந்து பிறவினை. சரிங்களா, தான் வேலையை தானே செஞ்சுக்கிட்டா அது தன்வினை. பிறவினைனா ஒரு எழுவாய், ஒரு நபர் இன்னொரு நபரை வேலை வாங்குறது, செய்ய வைக்கிறது அப்படின்னா பிறவினை. இதுக்கு அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுக்கான இதை வந்து ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. வி சரிங்களா, அதுக்கப்புறம் ஆசிரியர் மாணவனை திருத்தினார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் மாணவனை திருத்தினார். ஆசிரியருங்கிறது ஒரு நபர், மாணவருங்கிறது ஒரு நபர், அவர் வந்து இன்னொருத்தவங்கள திருத்தியிருக்காங்க. அப்போ இது வந்து அவங்க வேலை செய்கிற மாதிரி தான், அவங்களே செஞ்சால் அது வந்து தன்வினை. இது வந்து அப்படி இருக்கனால இங்கே பிறவினை வருது. சரிங்களா, தாய் குழந்தையை உணவு உண்பித்தாள், அது மாதிரி தான். சரிங்களா, பிங்கிற சென்டென்ஸ் வந்திருக்கு, அப்போ இது பிறவினை. சரிங்களா, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்வினைக்கு செயல்பாட்டு வினைக்கு கொஞ்சம் நம்ம கன்ஃபியூசன் ஆகும். இது வந்து கொஞ்சம் இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும் போது நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எப்படி கேட்டால் எழுதிடலாம். ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்வினை வாக்கியமில் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு வரிசையில் எழுவாயும் இருக்கும், செயல்படு பொருளும் இருக்கும், பயனிலையும் இருக்கும். இந்த 3 கான்செப்டும் டேரெக்டாக அப்படியே வந்தால் அப்படியே ஒரு சில வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்புனா என்னது, வேற்றுமை உறுப்பில் ஐங்கிறதான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சோ இல்லை வெளிப்படையாகோ வந்தாலே அது வந்து செய்வினைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் இந்த லைனும் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து இங்கே தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை இந்த 3 வந்தால் செய்வினை ப்ளஸ் ஐங்கிற உறுப்பு மறைஞ்சு வரணும். சரிங்களா, இல்லைனா வெளிப்படையாக வரணும். அது வந்து இது வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா செயல்பாட்டு வினையில் செயல்படு பொருள் ஃபஸ்ட்டு வரணும், எழுவாய் 2வது வரணும், பயனிலை 3வது வரணும். இந்த பயனிலை 2லேயுமே லாஸ்ட்டு தான் வரணும். சரிங்களா, இந்த இடத்துல செயல்பாட்டு வினைக்கு செயல்பாட்டு பொருளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம், கன்ஃபியூசனே இல்லை. செய்வினையில் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அப்படின்ற மாதிரி வருது. இங்கே வந்து செயல்பாட்டு வினையினால் செயல்பாட்டு பொருளுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த வரிசையில் அமைஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆள், படு, பட்டது. சரிங்களா, இந்த 3ஆம் வேற்றுமை உறுப்புனா உங்களுக்கு தெரியும். 3ஆம் வேற்றுமைனா ஐ ஆள் கூ இன்னது கண். சரிங்களா, அந்த வேற்றுமை உறுப்பு இருக்குல்ல, அதில் வந்து 2ஆம் வேற்றுமைனா ஐ, 3ஆம் வேற்றுமைனா ஆள். சரிங்களா, இந்த வேற்றுமை வந்தால் எழுவாயோடு இந்த வேற்றுமை வந்தால் இது வந்து என்னது, பட்டது வந்தால் இது வந்து இந்த 3 வேற்றுமையுமே வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா செயல்பாட்டு வினைன்னு சொல்லலாம். இதை மட்டும் இந்த லைனை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் அதுதான் இம்பார்ட்டன்ட்னா. இதை அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஏன் சொல்கிறேங்கிறது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியணும்னு. செய்வினைக்கும் செய்வாட்டு வினைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் வந்து வகுப்பை தூய்மை செஞ்சுருக்காங்க சரிங்களா, வகுப்பை வந்து தூய்மை செய்தனர் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்வினை வந்து நீங்கள் இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒருத்தவங்களுக்கு அவங்களே செய்வாங்க. இப்போ தன்வினைனா தனக்கு செய்கிறது, தனக்கு தானே வேலை செஞ்சுக்கிறது. செய்வினைனா மற்றவங்களுக்கு வேலை செய்கிறது. இப்போ மாணவர்கள் வந்து வகுப்பை தூய்மை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு, மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காண்டி வேலை செஞ்சு தான் இது பண்ணியிருக்காங்க. இது இங்கே பார்த்திங்கன்னா வகுப்பு மாணவர்களால் செய்யப்பட்டது, பட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. அதே மாதிரி ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், இங்கே பேய்ங்கிற உறுப்பு வந்திருக்கு. இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது, பட்டதுங்கிறது ஓகேங்களா. பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கணங்களை பாடியுள்ளார். இப்போ பாரதியார் வந்து இலக்கணத்தை பாடியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டுமா பாடியிருக்காரு? இல்லை, அவர் வந்து நம்ம படிக்கணும், நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே பாடல் கற்றுக்கணுங்கிறதுக்காண்டி நம்மளுக்காண்டி தான் அவர் வேலை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அந்த மாதிரி அப்படிங்கும் போது பாடி இருக்கார் அப்படின்னா. அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணங்களை ஐங்கிற உருபு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஐங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வகுப்பை ஐங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த உருபுலாம் வந்தால் செய்வினை வாக்கியம். நிலைத்து நிற்கும் இலக்கியங்கள் பாரதியாரால் பாடப்பட்டது படுபட்டது. அடுத்து இங்கே பாருங்கள் இன்னொன்று பாருங்கள், இதே இதில் இந்த இதுலேயே நல்லா நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், ஐங்கிறது வந்துருச்சா, நல்லா தெளிவாக பாருங்கள். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், ஐ வந்துருச்சு. அதே மாதிரி திருக்குறள் திருவள்ளுவரால் ஆள் அப்படின்றது வந்துச்சுன்னா என்னது, என்ன படித்தோம் நம்ம செயல்பாட்டு வினையில் நம்ம என்ன படித்தோம், செயல்பாட்டு பொருள் எழுவாய் பயனிலை ப்ளஸ் வந்து ஆளுங்கிற வேற்றுமை உருபு இல்லைனா படுபட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. இங்கே ஆளுன்னு வந்திருக்கு, பட்டதுன்னு வந்திருக்கு. அப்போ கண்ணை மூடிட்டு என்னது செயல்பாட்டு பொருள் அப்படின்னு போட்டுறணும். அடுத்து நம்பி நாடகம் நடித்தான் அப்படின்றது. இங்கே நீங்கள் கேட்கலாம், இங்கே எங்கே வந்து ஐ இருக்குது அப்படிங்கிறது படிச்சுக்கலாம். நம்பி நாடகத்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்பி நாடகம் நடித்தானா அவன் நாடகம் நடிக்கிறத அவன் மட்டும் அவனுக்கு நடிச்சுக்கல, அவன் நடிக்கிறத வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ வந்து அது பிறருக்காண்டி தான் நாடகம் நடிக்கிறான், அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நாடகம் நம்பியால் ஆள் அப்படின்னா நடிக்கப்பட்டது. ஓகே சரி ஓகே, இதுக்கு தான் வந்து சொன்னேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பதோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும் சரிங்களா. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகும். மாறும் வினை எப்போது நிகழும். அதாவது இங்கே வந்து எந்த எக்ஸ்பான்ஷன்லாம் இப்படி இல்லை. ஆனால் இரண்டாம் வேற்றுமைங்கிறது என்னது, இரண்டாம் வேற்றுமை வந்து ஐயே, மூன்றாம் வேற்றுமை வந்து என்னது ஆள் சரிங்களா. அப்போனா உங்களுக்கே தெரியும் இரண்டாம் வேற்றுமைனா ஐ, அந்த ஐங்கிற உறுப்பு சரிங்களா. ஐங்கிற உறுப்பு எதில் வரும், ஐனாலே செய்வினையில் தான் வெளிப்படையாக வரும். இல்லை அப்படின்னா என்ன வரும், மறைஞ்சு வரும்னு படித்தோம். அப்போ அந்த இரண்டாம் வேற்றுமை ஐ வந்து என்னவா மாறுது, மூன்றாம் வேற்றுமை ஆளாக மாறுச்சு அப்படின்னா அது ஆளுங்கிறது எதுக்குரியது, மூன்றாம் வேற்றுமைங்கிறது செயல்பாட்டு வினைக்கு. அப்போ இந்த மாதிரி மாறினா மட்டும்தான் இந்த மாற்றம் நிகழுது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. அப்போ இது இந்த மாதிரி இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம புக்கில் உள்ள கொஷின்ஸ் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தாச்சு. இப்போ புக்கில் உள்ளது பார்த்திங்கன்னா தன்வினைக்கும் பிறவினையும் ஒரு பேர் மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. தன்வினைனா என்ன, அந்த வேலையை அதுவே செஞ்சுக்கிறது, வந்து அதுவாக தான் உருளுது, யாரும் உருட்டலை, அப்போ அது தன்வினை. இதே இது ஒரு பையன் உருட்ட வச்சான் அப்படிங்கிறது என்னது, பிறவினை. இதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க ஒரே லைனில். ஒரு எழுவாய் வந்து ஒரு வினையை அதுவே செஞ்சுட்டா அது வந்து தன்வினை. அந்த வினையை செய்ய வைக்கிறதுனா பிறவினை. இந்த துணை வினைகள்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வை பி செய் வை பி பண்ணு, இந்த தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த இது தெரிஞ்சாலே இதுக்கெலாம் ஒரே ஒரு லைனில் தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, செய்வினைனா என்ன, செய்பாட்டு வினைனா என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு அரை பக்கம் போதும். ஜஸ்ட்டு அரை பக்கத்தில் இந்த துணை வினைகள் வந்தால் என்ன. இப்போ நீங்கள் இது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, தன்வினைனா ஒரு எழுவாய் வந்து தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிறது, அதான் தன்வினை. பிறவினைனா ஒரு வேலையை இன்னொரு ஆளை செய்ய வைக்கிறது. அப்புறம் செய் வை பி பண்ணு, இதெல்லாம் வந்தால் துணைவினைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கீழேயும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு பேஜ் எடுத்துட்டாலும் சரி, அரை பேஜ் எடுத்துட்டாலும் சரி, இது எழுதுனாலே போதும். இதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். போட்டு பக்கமாக நீங்கள் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோ. அப்படின்னா எழுதினீங்கன்னா இப்போ நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கிறோம், ஒரு பக்கம் அரை பக்கத்தில் முடிஞ்சாதான் அது பேர் நோட்ஸு. நீங்களாட்டில் நோட்டு வாங்கி 4, 5, 10 பக்கம் இப்போ நாங்கள் நடத்துகிறது வந்து இது நிறையா இருக்குது. இது உங்களுக்கு
ஃபுல்லாக கண்டென்ட் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு தெரியறதுக்காண்டி நடத்துகிறோம். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது இந்த இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தன்வினைக்கு ஒரு பக்கம் போதும். ஒரே ஒரு லாங் சைஸ் பேப்பரில் ஒரு பக்கம், சரிங்களா, ஒரு பக்கம் படித்து எழுதினாலே, ஒரு பக்கத்துக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே தாராளமாக எடுக்கலாம். நான் இல்லைனா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது, ஓகேங்களா. ஒரு பக்கத்தில் தன்வினை பிறவினை, இன்னொரு பக்கத்தில் செய்வினை செய்வாட்டு வினை கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதணும்னா ஒரு 4-5 சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே ஒவ்வொரு இதுக்குலையும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும், அழகாக ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே. இங்கே அதே தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. தன்வினைன்னு என்ன, பிறவினைன்னு என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுவாய் வந்து தானே செஞ்சால் அது தன்வினை தொடர். பிறவினைனா ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை பிறரை வச்சு செஞ்சால் அது பிறவினை தொடர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் திருந்தினான் அப்படின்னு இருக்கு. அவன் திருந்தினான்ங்கிறது உங்களுக்கே தெரியும், அவன் திருந்திட்டான். அதே மாதிரி அவங்க நன்றாக படிச்சிருக்காங்க, அவங்க நன்றாக படிச்சுக்கிட்டாங்க. தமிழ் அழகன் என்ன பண்ணியிருக்கான், கல்வியை கற்றுக்கிட்டான், அது அவனே கற்றுக்கிட்டான். பாத்திமா திருக்குறள் கற்றாள். இது எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இது தன்வினை, சரிங்களா. இந்த செயலில் தானே செஞ்சால் தன்வினை. இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்களேன், அவனை திருந்த இன்னொருத்தன் செஞ்சுருக்கான், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனை திருந்த செய்தான், ஒருத்தன் இன்னொருத்தனை செஞ்சு வச்சுருக்கான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இங்கே வைங்கிறது வந்திருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, தந்தைங்கிறது அப்பா தான். அப்பா வந்து மகனுக்காண்டி வேலை செஞ்சுருக்காரு, அப்பா படிக்க வைத்தார். அதே மாதிரி பள்ளிக்கு பாட புத்தகங்கள் வருவித்தார், விங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி தமிழழகன் கல்வியை கற்பித்தான், பி வந்திருக்கு. அப்புறம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது எல்லாமே கண்ணை மூடிட்டு பிறவினை தொடர் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு எழுவாயோ, இது ரொம்ப முக்கியம். இது வந்து தனி வாக்கியம்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுவாயோ இல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ, சரிங்களா. தனி வாக்கியம்னா அது வேறு, தனி வாக்கியம் வேறு, தன்வினை தொடர் வேறு, ஓகேங்களா. இது வந்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ ஒரே பயனிலையை கொண்டு முடிஞ்சால் அது என்னது, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனி வாக்கியம் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பாரதிதாசன் தமிழ் உணர்வை என்ன செஞ்சுருக்காங்க, வளர்த்தார், சரிங்களா. கண்மணி நாளிதழ் படிக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான், சரிங்களா. அவர் வந்து தமிழ் உணர்வை வளர்த்துருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியுமே ஒரே ஒரு எழுவாய் தான். இங்கே ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருச்சு. அப்படி வந்தாலும் தன்வினை தான். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய், ஒரு நபர்கள் வந்து நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அதுவுமே தன்வினை தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் இவங்க மூவரும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்த்துருக்காங்க. இங்கே 3 எழுவாய் இருக்குது, சரிங்களா. 3 எழுவாய்னா சேரர் ஒரு ஆள், சோழர் ஒரு ஆள், பாண்டியர் ஒரு ஆள். 3 எழுவாய் வந்து ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு, சரிங்களா. அந்த மாதிரி வந்தாலும் என்னது, தனி வாக்கியம் தான். அதை தான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு எழுவாயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ ஒரே பயனிலையை கொண்டு முடியலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே 3 எழுவாய் வந்தாலும் ஒரு பயனிலை முடியணும், சிங்கிளாக வந்து முடியும் போது சிங்கிளாக முடிக்கணும். அப்போ தனிநிலை வாக்கியங்கிறத நீங்கள் ஈஸியாக ஆன்சர் படிச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகன் பாடம் எழுதுகிறான் அப்படிங்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா தனிநிலை வாக்கியமுக்கும் தொடர்நிலை வாக்கியமுக்கும் என்ன வித்தியாசம்னா, இடையில வந்து எதுவுமே வராது. இந்த வினைச்சொல் இருக்குது பார்த்திங்களா, படித்து கொண்டு இந்த மாதிரி எதுவுமே வராது, உடனே வினைமுற்று முடிஞ்சிடும், சரிங்களா. இப்போ வந்து அழகன் பாடம் எழுதுகிறான்னா முடிஞ்சிருச்சு, வினைமுற்று முடிஞ்சிருச்சு. அதில் இதில் ஏதாவது பாருங்களேன், இந்த 3 சென்டென்ஸில் இடையில ஏதாவது வந்து பார்த்தீங்க ஏதாவது ஒன்று இருக்கா, அதாவது படித்து வினைச்சொல், சென்று அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வினைச்சொல் இருக்கா, இல்லை. முடிகிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சு போகிற மாதிரி தான் தனி வாக்கியம்னா முடிஞ்சிரும். ஒரு எழுவாய்ங்கிறது ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து ஒரே பயனிலையை கொண்டு முடியறது. 3 எழுவாய் சேர்ந்து ஒரு பயனிலை லாஸ்ட் முடியும் போது சிங்கிளாக தான் முடியணும், அது வந்து தனிநிலை, சரிங்களா. நீங்களாட்டில் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ஒரு எழுவாய் வந்து என்ன சொல்லலாம், ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிஞ்சால் அந்த மாதிரி வந்து தவறு போட்டணும். ஒரு எழுவாய் தான் இருக்கும், சரிங்களா. ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கணும், சரிங்களா. ஒரே எழுவாய் இல்லை அப்படின்னா ஒரே பயனிலை கொண்டு முடியணும். இல்லைனா ஒரு எழுவாய் வந்து என்ன இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்னா 3 எழுவாய் கூட ஒரு பயனிலை கொண்டு முடியும் போது ஒரு இதுதான் முடியணும், சரிங்களா. இங்கே எதுலேயுமே அந்த மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முத்தொடரில் அழகன் என்பது எழுவாய், 2ஆம் தொடரில் பலா, சரிங்களா. இது எல்லாமே எது எழுவாய் அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஒரு எழுவாய் தான் என்னவா முடிஞ்சிருக்கு. இப்போ அழகன்கிறது ஒரு எழுவாய் தான், டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு பாடம் எழுதுகிறான் அப்படின்ற. மா பலா வாழைங்கிறது 3 எழுவாய் சரிங்களா. அது முக்கணிங்கிறது ஒரு பயனிலை. கண்மணி நாளிதழ்களையும் வளவன் வார இதழ்களையும் முருகன் மாத இதழ்களையும் படிக்கின்றனர். இது அவங்கவுங்க ஒரு ஒரு எழுவாய்க்கு ஒரு ஒரு இது பயனிலை வந்திருக்கு சரிங்களா. இதெல்லாம் தனிநிலை தொடர் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எழுவாய் இல்லாமல் கூட என்ன பண்ணலாம், அந்த பேர் இல்லாமல் கூட வெறும் செயல்படு பொருள் பயனிலை மட்டும் முடிஞ்சு கூட இது முடியலாம் அப்படின்றது தான் வைகறை துயிலெழு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செயல்படு பொருள் இல்லாமல் கூட அதே மாதிரி எழுவாய் இது தனிநிலை முடியலாம். அதான் பாவை வந்தாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவை வந்தாளுக்கு பாவை வந்து எழுவாய் இருக்கா, வந்தாளுங்கிறது பயனிலை முடிஞ்சிருச்சு, செயல்படு பொருள் எங்கேயுமே இல்லை சரிங்களா. அப்போ அழகன் எழுதுகிறான், முகில்வண்ணன் திருக்குறள் கற்றான். இந்த மாதிரி செயல்படு பொருள்லாம் இல்லாமல், செயல்படு பொருள்லாம் என்னென்னா அந்த ஆள் நம்ம படித்தோம்ல அந்த இது எதுவுமே இல்லாமல் வர்றது தான் சரிங்களா. தொடர் வாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து ஒரே எழுவாயை வச்சு முடிகிறது. அங்கே வந்து பல எழுவாய் வந்தால் தனிநிலை, ஒரு எழுவாயை வச்சு முடிஞ்சால் அதுதான் என்னது தொடர் வாக்கியம். அதாவது வாக்கியம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக, ஆனால் கண்டினியூவாக வரும்போது எழுவாய் வந்து ஒருத்தர் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு எழுவாயை எல்லாரும் போட்டு வேலை வாங்குறது சரிங்களா. ஒரே ஒரு எழுவாயை எல்லாரும் போட்டு தொடர்ந்து வேலை வாங்கிட்டே இருந்தால் அதுதான் என்ன அப்படிங்கிறத தொடர் வாக்கியம். அதே இது பல எழுவாய்க்கள் ஒரே ஒரு வேலையை வந்து முடிச்சிட்டாங்கன்னா அது வந்து தனிநிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள், பெண்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான். ஆனால் இங்கே பயனிலையை பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள், இந்த மாதிரி இருக்குது. அமைச்சர் வந்தார், அமைச்சருங்கிறது ஒரு எழுவாய் தான். வந்தார், பரிசுகளை வழங்கிறார், பாராட்டி பேசினார், அந்த மாதிரி பல எழுவாய்கள் சேர்ந்து வருதா. பல எழுவாய் இல்லை, பல பயனிலைகள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு தொடர் வாக்கியமா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு இது தொடர் வாக்கியத்தில் இந்த அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் இணைப்பு சொற்கள் வரும். ஆனால் தனிநிலை வாக்கியமில் இணைப்பு சொற்கள் வினை சொற்கள் எதுவுமே வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்தது இந்த மாதிரி சரிங்களா, வினைச்சொல் இதெல்லாம் வருதுல, இதெல்லாம் வந்து இதில் வரும், அதில் வராது. இப்போ காரமேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் அவர் வாழ்வையில் முன்னேறி இருக்கார். அப்போ இந்த மாதிரி இணைப்பு சொற்கள்லாம் வந்தால் கண்ணை மூடிட்டு தொடர்நிலை போட்டுடணும். தொடர்நிலைக்கு தனிநிலைக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, தனிநிலை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறையா எழுவாய் வந்து ஒரே ஒரு முடியும் போது ஒரே இதில் முடியும். அப்புறம் இணைப்பு சொல் வராது. இந்த இதெல்லாம் கூற்று காரணமாக கேட்கலாம் சரிங்களா. தனிநிலை தொடருக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், என்ன அப்படின்னா இணைப்பு சொல் சரிங்களா. எந்த இணைப்பு சொல் வினைச்சொல் எதுவுமே வராது, முடிகிற மாதிரி தான், வினைமுற்று முடிகிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இடையில இணைப்பு சொல் எதுவுமே வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுவாய் இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சால் அது தனிநிலை. அதே தொடர்நிலை அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் மட்டும்தான் வரணும், ப்ளஸ் வந்து பல பயனிலைகள் வந்தால் அதுதான் தொடர்நிலை வாக்கியம் சொல்கிறாங்க. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணைப்பு சொற்கள் வந்து நிறையா வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் சொன்னதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இணைப்பு சொற்கள் வந்து பெற்று வரும் தொடர்நிலை தொடரில். சரி ஓகே, இது வந்து நம்ம தன்வினை பிறவினை நம்ம பார்த்தது தான் சரிங்களா. எழுவாய் வந்து தானே செஞ்சால் அது தன்வினை, பிறரை செய்ய வச்சா அது பிறவினை சரிங்களா. ஒரு செயலை பிறர் செய்ய வச்சா அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாத்திமா திருக்குறளை கற்றாலாம், அவள் வேலையை அவள் செஞ்சுக்கிட்டா, அதனால் தன்வினை. இதே இது பாத்திமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திமா வந்து திருக்குறளை கற்பித்தால்னா அவள் பிறருக்கு கற்பிக்கிறா. கற்பிங்கிறது ஒரு எழுவாயை பிறரை கொண்டு செய்ய வைக்கிறது, அதுதான். இப்போ செய்வினை தொடர் பாருங்கள். செய்வினை தொடரில் குடியரசுத் தலைவர் உலக மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத இங்கே பார்த்தீங்க. மாநாட்டை ஐங்கிறது இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது செய்வினை தொடர் சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் செயல்படு பொருள் அந்த ஆங்கிளில் வந்திருக்கா. குடியரசுத் தலைவர் ஒரு எழுவாய், இங்கே செயல்படு பொருள் உலக தமிழ் மாநாடு தொடங்கி வைத்தார், வைங்கிறது பயனிலை. இந்த நம்ம எக்ஸ்பான்ஷன் பார்த்தோமா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை வந்தால் செய்வினை, அதே இது செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை வந்தால் செயல்பாட்டு பொருள் சரிங்களா. இதுதான் வைங்கிற உறுப்பு வந்திருக்கு, அதனால் இது வந்து செய்வினை. அதே இது இங்கே பாருங்கள், செயல்பாட்டு பொருள்லாம் வினை சொல்ல கொண்டு முடியும். என்ன அப்படின்னா
இங்கே வந்து ஆளுங்கிறது வந்திருக்கு சரிங்களா. ஆளுங்கிற உருவு வினைச்சொல் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் அப்படிங்கிறது வைக்கப்பெற்றது. ஆளுன்னு வந்திருக்கு, பெற்றதுன்னு வந்தாலே என்னது உங்களுக்கு கண்ணை மூடிட்டு. அதே மாதிரி செயல்படு பொருள் இங்கே உலக தமிழ் மாநாடுங்கிறது தான் செயல்படு பொருள். எழுவாய்ங்கிறது இங்கே பேர் குடியரசுத் தலைவர் இருக்குது. தொடங்கி வைக்கப்பட்டது பயனிலை. பயனிலை வந்து எப்போயுமே கடைசி தான் முடியறதுல வரும் சரிங்களா. அதனால் இந்த இது மட்டும் மாறியிருக்கு. அப்போ ப்ளஸ் வந்து படு இந்த துணை வினைகள் எழுதி வச்சுக்கோங்க. படு பட்டது பெரு பெற்றது இந்த மாதிரிலாம் வந்தால் இது வந்து அப்புறம் ப்ளஸ் ஆளுங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்தால் என்னது செயல்பாட்டு வினை. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இது வந்து பேராக கொடுத்துருக்காங்க புக்கில். செய்வினை செயல்பாட்டு வினைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்பா சொன்னார். உங்களுக்கே தெரியும் அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு சரிங்களா. ஒருத்தருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்களா. அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சொல்கிறாரு, ஒருத்தவங்களுக்கு ஏதோ செய்கிறதுக்கு சொல்கிறாரு, அப்போ அது செய்வினை. தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா பட்டதுக்குன்னா செயல்பாட்டு வினை. பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா செய்வினை. பாட்டு பாடுகிறாள் அப்படிங்கிறது என்னது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது அது வந்து செயல்பாட்டு வினை. இந்த படுபட்டது உன் பெரு இந்த மாதிரிலாம் வந்தாலே துணை வினைகள் வந்தாலே இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதை வச்சு தான் இந்த கொஷின்னு நீங்கள் எழுத முடியும். அதே மாதிரி இங்கே உன்னுக்கு பாருங்கள், ஒவ்வொருத்துக்கும் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. கொலை உண்டான், கோவலன் கொலை உண்டான், உன் அப்படின்னு வந்திருக்கு. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது பட்டது வந்திருக்கு. வீடு கட்டி ஆயிடுச்சு, சட்டி உடைந்து போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் வந்தால் பணம் காணாமல் போனது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்தால் செய்வினை செயல்பாட்டு வினைக்கு இங்கே எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. செயல்பாட்டு வினைனா இதெல்லாம் வந்தால் இது எல்லாமே வந்தால் உங்களுக்கு செயல்பாட்டு வினை. ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த ஐங்கிறது அங்கே என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சரிங்களா. திருக்குறள் கயல்வெளியால் படிக்கப்பட்டது. அந்த துணைவினைகள் சேரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத சரிங்களா. அதே மாதிரி குறுந்தொகை கபிலரால் இயற்றப்பட்டது. ஆளும் இருக்குது பெற்றதும் இருக்குது. அதே மாதிரி குறுந்தொகையை கபிலர் குறுந்தொகையை ஐன்னு வந்தால் செய்வினை. ஓகேங்களா. இவ்வாறு செயல்பாட்டு வினை தொடரையும் செய்வினை தொடராக மாற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான். உங்களுக்கே தெரியும் அப்துல் வந்து அவனே வந்துட்டான், அப்போ அது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் வீண் இருந்தால் என்னது பிறவினை. அப்புறம் பந்து உருண்டுறது அதுவாக உருளுது, அப்போ அது தன்வினை. உருட்ட வைக்கிறான் அப்போனா பிறவினை. அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை. அவனை திருத்துகிறான் அப்படின்னு வந்தால் பிறவினை. அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்களா படிக்கிறாங்க தன்வினை. அவனை திருந்தச் செய்தான் பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வை அப்படின்னு வந்தால் பிறவினை. புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா பிறவினை. அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை சரிங்களா. அப்பா வந்து சொல்கிறாரு, அதுதான் வந்து என்னது அப்படின்னா இங்கே செய்வினையில் வரும் சரிங்களா. தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை. ஓகே. அடுத்து பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா என்னது, பாட்டு வந்து அவளாக பாடுறான் சரிங்களா. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா, அது வந்து செய்வினை. இன்னொன்று பாட்டு பாடப்பட்டது. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன் சரிங்களா. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்வினைக்கும் இப்போ பாட்டு பாடுகிறான்னா அவளாக தானே பாடுறா, அப்புறம் தன்வினை தானே வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சரிங்களா. அது வந்து அப்படி கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாட்டு பாடுகிறாள் ஆப்ஷனில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பாட்டு பாடுகிறாள்னா செய்வினை. பாட்டு பாடப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை. கோவலன் கொலை உண்டான் அப்படின்னா என்னது, கோவலன் கொலை உண்டான், கோவலன் கொலை உண்டான். உன்னு வந்திருக்கா செயல்பாட்டு வினை. குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது செய்வினை. ஏன் அப்படின்னா குமரன் வந்து ஓவியம் வரைகிறான் சரிங்களா. இது வந்து அந்த ஆங்கிளில் பாருங்கள் என்ன அப்படின்னா எழுவாய் செயல்படுபொருள் எழுவாய் சரிங்களா. எழுவாய் வந்து அந்த நம்ம பார்த்தோம்ல செய்வினை அப்படின்னா எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஓகேங்களா. அந்த இதை வச்சு தான் நம்ம செய்வினை தொடர கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, இது எல்லாமே ஆனது போனது ஆயிற்று போயிற்று இதெல்லாம் வந்தால் செயல்பாட்டு வினை. கவிதா உரையை படித்தாள் அப்படின்னா என்ன வரும், உரை ஐங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ அது வந்து உங்களுக்கு செய்வினை தொடர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பதவியை விட்டு நீக்கினான் அப்படின்னா ஒருத்தன் வந்து அவனை நீக்கிறான், அப்போ அது வந்து பிறவினை தொடர். பதவி விட்டு அவனை நீங்கிட்டான், அது வந்து தன்வினை தொடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து அவங்க வேலையை அவங்க தான் செஞ்சுருக்காங்க, அப்போ அது தன்வினை தொடர். அடுத்து மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் வீங்கிறது என்னது பிறவினை.
அடுத்து உண்ணப்படும், படும் படும் இருக்கா, உண்ணப்படு, படு பட்டது, பெரு பெற்றது, ஆனது போனது, இதெல்லாம் வந்து செயல்பாட்டு வினை, கண்ணை மூடிட்டு போட்டுருணும். உண்ணும் தமிழ் தேனே அப்படிங்கிறது இங்கே செய்வினை தொடர். அடுத்து திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளன. அது வந்து ஐங்கிற உருபு வந்திருக்கு, அதனால செய்வினை தொடர். அதுக்கப்புறம் பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்தால் செயல்பாட்டு வினை. நான் திடலில் ஓடினேன், சரிங்களா, இது வந்து தன்வினை தொடர். இது வந்து நீங்கள் நினைக்கலாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லை, திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன், இங்கே ஐ தானே வந்திருக்கு, எப்படி பிறவினை வருது, நீங்கள் செய்வினை தானே வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஏன் இங்கே பிறவினை வந்திருக்குன்னா, இவன் வந்து பார்த்திங்கன்னா திடலில் வந்து மிதிவண்டியை அவன் வந்து ஒரு செயலை அவன் செய்கிறான், மிதிவண்டியை ஓட்டினேன், சரிங்களா. மிதிவண்டியை திடலுக்கு மேலே அவன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான், சரிங்களா. ஓட்ட வைக்கிறான், மிதிவண்டியை ஓட்ட வைக்கிறான், அது வேலை வந்து அவன் வந்து இன்னொரு இதை செய்ய வைக்கிறதான். அவன் அதில் உட்காந்துருக்கான், மிதிவண்டியை அவனே ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ வந்து ஓட்ட வைக்கிறது, அவன் மிதிவண்டியில் உட்காந்தாலும் அவன் ஓட்ட தானே வைக்கிறான், அவன் ப்ரெஷ் பண்ணால் தானே மிதிவண்டி போகும். அப்போ இது வந்து பிறவினை, சரிங்களா. அடுத்து பாத்திமா திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்பித்தால்னா பிங்கிறனால பிறவினை தொடர். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். அடுத்து உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. பூங்குழலி பொம்மை செய்தாளுங்கிறது செய்வினை, சரிங்களா. இங்கே வந்து செய்வினைங்கும் போது இங்கே என்ன இருக்குது, எழுவாய், அதுக்கப்புறம் எழுவாய் இருக்குது, செய்படு பொருள், பயனிலை, இந்த மாதிரி 3மே இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் பொம்மை பூங்கொழியால் பட்டதுன்னா செய்வாட்டு வினை. அடுத்து அன்பரசன் திருக்குறளை கற்றான் அப்படின்னா தன்வினை தொடர். இதே தான் அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான்னா பிறவினை தொடர். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முடித்து கடன்னு ஆன்சர் அப்படியே வந்து போடுங்க பார்ப்போம். வீடு கட்சி ஆயிற்றுன்னு வந்தால் என்னது, ஆயிற்றுன்னு வந்தால் செய்பாட்டு வினை. அடுத்து அப்பா சொன்னார், அப்பா வந்து சொல்லியிருக்காரு, செய்வினை வாக்கியம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பானை குயவனால் பட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தன்வினை வாக்கியம் தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம்னா என்ன, அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிறது. இங்கே வந்து படிப்பித்தான், வைத்தான், செய்ய வச்சான், படித்தானா, கன்ஃபியூசன். அப்போ படிப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினையில் வந்துடும், அவள் படித்தான் அப்படிங்கிறது தான் தன்வினையில் வரும், ஆப்ஷன் பி, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயரை பார்க்கணும். இங்கே என்ன அப்படின்னா ரெட்டித்த, அதாவது வல்லொற்று ரெட்டித்த, இரட்டித்த பிறவினையை தேர்ந்தெடுக்க. அது என்ன வல்லொற்று அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டினான், இங்கே வந்து வல்லொற்று எழுத்துனா என்ன உங்களுக்கே தெரியும், சரிங்களா. வல்லொற்று, சரிங்களா, வல்லினம் எழுத்து, சரிங்களா. கசட தபரை அது இருக்குங்களா, அதில் வந்து கசட தபரைங்கிறது ரெண்டுலேயுமே வந்திருக்கணும். இங்கே டீன் இருக்கா, இங்கேயும் வந்து என்னது ரெட்டிச்சு வந்திருக்கு, சரிங்களா. அப்போ இதுதான் மித்த எல்லாத்துலேயும் வந்து அந்த மாதிரி சேமாக வந்திருக்காரு. இப்போ இந்து அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்துன்னு இருக்கா, இந்துங்கிறது உங்களுக்கே தெரியும், இந்து வந்து மெல்லினமும் வல்லினமும் கலந்து வந்திருக்கு. இங்கே வந்து ஒரே டீன் இருந்தாலும் இங்கே ஆட்டின்னு இங்கே இருக்குது, சரிங்களா. இதில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது ஆப்ஷனில், இங்கே 2 எழுத்து ஒட்டி வந்திருக்கு. மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரல, சரிங்களா. இங்கேயும் வந்து வல்லினம் வந்திருக்கு, இங்கேயும் வந்து வல்லினம் வந்திருக்கு, வல்லெழுத்து 2லேயுமே வந்திருக்கு. இரட்டித்த பிறவினையே, அது இல்லாமல் பிறவினை தான் கேட்டிருக்காங்க. இங்கே வருத்துவான், அதில் இங்கே வருந்துவான், வருத்துவான், இங்கே ஆடினான், இங்கே ஆட்டினான், இங்கே வந்து 2 எழுத்தும் சேர்ந்து அந்த இரட்டித்து வரணும். இப்போ வந்தான், இங்கே வந்து இதெல்லாம் வந்து கசடத்தை மட்டும்தான் வரும், சரிங்களா. சேர்ப்பான் இதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ வந்து வல்லொற்று இரட்டித்துனா 2 எழுத்தும் வந்து ஒரே நேரத்தில் வர்றது. இங்கே ஆட்டினான்ல மட்டும்தான் 2 எழுத்தும் அந்த ஒரே இடத்துல வந்திருக்கு, சரிங்களா. அப்போ இது வந்து ஆட்டினான் ஆடினான் தான் கரெக்ட், ஆப்ஷன் இ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான்ங்கிறது தன்வினை தொடர். கவிதை ஊரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். கோவலன் கொலை உண்டான் அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை தொடர், ஓகேங்களா.
இதில் வந்து பொருந்தாதவற்றைனா எது? தோசை வைக்கப்பட்டது செய்வினை பட்டதுன்னு வந்தாலே உங்களுக்கு என்னது வரணும்? செயபாட்டுன்னு. அப்போ இதான் ராங், பொருந்தாதானே கேட்டிருக்காங்க. அடுத்து செய்வினை தொடர் பாருங்கள். செய்வினை தொடர்னா பாடாதே, குமுதா பாடாதே, குமுதா பாடி மகிழ்ந்தாள், பாடப்பட்டது மகிழ்வித்தாள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயபாட்டு வினை செய்வினை. சாரி, செயபாட்டு வினை பிறவினை. குமுதா பாடி மகிழ்ந்தாள் மட்டும்தான், பாடி மகிழ்ந்தாள் மட்டும்தான் செய்வினை. அடுத்து ஆப்ஷன் பி, வாக்கிய அமைப்பை கண்டறிக. பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான். வீண் வந்தாலே கண்ணை மூடிட்டு பிறவினை போட்டுறணும். ஓகேங்களா? வி. அடுத்து வந்து பாருங்கள், 9வது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வணிகர் கடையை திறந்து வைத்தார் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இங்கே வணிகர் கடையைனா இங்கே ஐங்கிற உருபு வந்தனால செய்வினை தான் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைதிலி உணவு உண்டாள். சரிங்களா? நீங்கள் போட்டுறக்கூடாது உடனே. உண்டாள்னா என்னது? உண்டாள்னா நம்மளுக்கு இது போல், அது என்னது, உண்டாளுங்கிறது செயல்பாட்டு வினை போல் அப்படின்றது போட்டிருக்கக்கூடாது. சரிங்களா? இங்கே வந்து என்ன வரணும்? மைதிலி உணவு உண்டாள் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அவள் வேலையை அவள் பண்ணியிருக்கா, அப்போ அது தன்வினை. செயல்பாட்டு வினைனா சட்டி உடைந்து போயிற்று தான் கரெக்டு. அடுத்து உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஆள்னு வந்துட்டு பட்டதுன்னு வந்துட்டாலே செயல்பாட்டு வினை, கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். செய்வினை அப்படிங்கிறது அப்பா சொன்னார். சரிங்களா? நம்ம ஏற்கனவே புக்கில் உள்ளது தான் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது. மித்த எல்லாமே செய்வினை, செயல்பாட்டு வினை. அப்படி செயல்பாட்டு வினை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. செயல்பாட்டு வினை அதுக்கப்புறம் பிறவினை இருக்குது. அப்பா சொன்னார் மட்டும்தான் என்னது? செய்வினை. தன்வினையை கண்டறிக. அவர்கள் நன்றாக படித்தனர், அது மட்டும்தான் கரெக்டு. மித்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறவினை அந்த மாதிரிலாம் இருக்குது. செய்வினை. சரிங்களா? தன்வினை தான் கரெக்டாக. ஆப்ஷன் டி. அடுத்து 15வது, அரைக்கு புத்தகங்கள் வருவித்தார். வீண் வந்தால் என்ன தொடர்? வீண் வந்தால் உங்களுக்கே தெரியும், பிறவினை தான். ஓகேங்களா? அப்துல் நேற்று வந்தான், கண்ணை மூடிட்டு தன்வினை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் நன்றாக படித்தனர், அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுருக்காங்க, தன்வினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18வது கொஷினில் வாக்கிய அமைப்பு. நான் திடலில் ஓடினேன், அவன் ஓடியிருக்கான், அப்போ தன்வினை. ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பந்து உருண்டது, அதுவே அது உருண்டுருச்சு, அப்போ தன்வினை தொடர். கவிதா பாடம் படித்தாள் அப்படிங்கிறது அவள் வேலையை என்ன பண்ணியிருக்கா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தொடரை பிறவினையாக்குன்னு கொடுத்துருக்காங்க. பிறவினையாக்குனா படித்தாள், கவிதா பாடம் படித்தாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே என்ன தொடராக இருக்குது அப்படின்னா அவள் வேலையை அவளே செஞ்சுருக்கா, தன்வினையாக இருக்குது. இதை வந்து நம்ம பிறவினையாக மாற்றினா பிங்கிற வேர்டை சேர்த்து எழுதணும், அப்போ படிப்பித்தாள். ஓகேங்களா? தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. கயல்விழி காலையில் படித்தாள், அவளாக அவள் வேலையை வந்து செஞ்சுட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை வைக்கப்பட்டது. தோசை அப்படின்ற மாதிரி தோசை வைக்கப்பட்டது என்னதுன்னா உங்களுக்கு செயல்பாட்டு வினை தான். சரிங்களா? அடுத்து வந்து அவன் திருந்திட்டான், அவனை திருந்திட்டான், அப்போ தன்வினை. பிறவினை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள், பீங்கிற வேர்டு வந்திருக்கு. அப்போனா என்னது? பீங்கிற வேர்டு வந்தால் என்ன உங்களுக்கு? கற்பித்தாள். சரிங்களா? பிறவினை. அடுத்து செயல்பாட்டு வினையில் பாருங்கள், ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு வினையாக இருக்குது. சரிங்களா? ஓட்டுநர் என்ன செயல்பாட்டு வினை தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் செயல்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிய. இங்கே வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக். சரிங்களா? ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டதுன்னு தான் வரணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹியூமன் எரர் வர்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இவ்வளோ இது டைப் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வர்றது தான், மனுஷனோட இயல்பு தான். நீங்கள் செயல்பாட்டு வினை தொடர் தானே எதுவும் கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷன் சி. நீங்கள் மெட்டீரியல் கையில் வச்சுருந்தாலும் மாற்றிக்கோங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 26 பாருங்கள். 26 கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு இருக்கு. கல்லணையைனா ஐ தான் வரும், ஐங்கிறது செய்வினை. சரிங்களா? கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா ஐங்கிறது செய்வினை. 27வது பாருங்கள், தமிழ் பற்று அறிஞரால் வளர்க்கப்பட்டது. பட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. பிறவினை தொடர் பாருங்கள். பிறவினை தொடரில் என்ன வரும்? கபிலனை திருந்த செய்தான், ஒருத்தன் திருத்தியிருக்கான், அப்போ திருந்த செய்தான் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. அடுத்து குமரன் ஓவியன் வரைந்தான். சரிங்களா? குமரன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்கான், ஓவியத்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா குமரன் என்னது? எழுவாய். ஓவியம் அப்படிங்கிறது செயல்பாட்டு பொருள், வரைந்தான்ங்கிறது பயனிலை. அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தா செய்வினை தான் கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து அப்படி தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷனில் அவங்க தன்வினையே கொடுக்கல.
பார்த்தீங்களா? வினைமுற்று வாக்கியம் கொடுத்துருக்காங்க. குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி கொடுக்கல. இந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க, குமரன் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கான், அப்போ வந்து அவன் வேலையை அவன் செஞ்சுருக்கான், அப்போ தன்வினை அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படி கன்ஃபியூசன் ஆகக்கூடாதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்வினை வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இங்கே பாருங்கள், மாணவன் மனம் திருந்தினான், அவனே அவனை திருந்திட்டான், அப்போ அதுக்கு தான் தன்வினை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாட்டு கவிழனால் பாடப்பட்டது. பட்டதுன்னு வந்தால் இங்கே வந்து பட்டதுன்னு வந்தால் செயபாட்டு வாக்கியம். சரிங்களா? செயபாட்டு வாக்கியம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதையும் மாற்றிக்கோங்க. அடுத்து பிறவினை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, பிறவினை தொடர் என்னது அப்படின்னு பார்க்கும்போது 32. சரிங்களா? 32ல் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். இதுதான் பிறவினை தொடர். பீன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். இந்த இதுலேயும் பாருங்களேன், அவள் வந்து சிலப்பதிகாரம் கற்றிருக்கா. இது வந்து தன்வினை அப்படிங்கிறது இங்கே வாக்கியமே இல்லை, செய்வினை தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன பார்க்கணும், நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுவாய். சரிங்களா? செய்யப்படு பொருள் இங்கே வந்து பயனிலை, அப்போ செய்வினை தான். உங்களுக்கு தன்வினை அப்படின்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறனால கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செயபாட்டு வினையில் தோசை வைக்கப்பட்டது, ஏற்கனவே பார்த்தது தான். செய்வினையை தேர்ந்தெடுக அப்படின்றாங்க. கவிதா வந்து உரை படித்தாள்ங்கிறது தான் செய்வினை. ஏன்னா இங்கே ஐ உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 36வது கொஸ்டின், பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால். பிறவினாலே பீன் வரும், அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து கவிதா உரை படித்தால் செய்வினை. இதெல்லாம் திரும்ப திரும்ப அதே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து கந்தனை திருந்த செய்தான், கண்ணை மூடிட்டு திருந்த செஞ்சுருக்கான், பிறவினை. செயபாட்டு வினையை தெரிவு செய்யணும், பட்டது பாடப்பட்டது, ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கண்ணை மூடிட்டு ஆள் பட்டதுன்னு வந்தால் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, ஆள் பட்டதுன்னு வந்தால் செயபாட்டு வினை. தன்வினை தொடரை கண்டறிக அப்படிங்கும் போது பந்து உருட்டியது. சரிங்களா? பந்து இருந்து உருட்டியது, பந்து உருண்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பந்து உருட்ட வைத்தான், உருட்டிய பந்து. இது வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? தன்வினை. ஓகேங்களா? அடுத்து 42வது கொஷின்ஸ் பாருங்கள். வாக்கிய அமைப்பை கண்டறிக. பொற்கொடி என்ன பண்ணியிருக்கா, வாக்கிய அமைப்பு. பொற்கொடி பொம்மை சேவித்தால், அதான் வீண் வந்தால் என்னது, வீணு வந்தாலே கண்ணை மூடிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிறவினை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படிங்கிறது என்ன வரும், செய்வினை வரும், ஏற்றி வைத்தார் அப்படிங்கிறது. அடுத்து நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்றது தான். சரிங்களா? நீங்கள் கட்டளையிடுங்கள், இதில் வந்து பொருந்தா இணைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கட்டளையிடுங்கள்னா செய்வினைனா ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க. சரிங்களா? இது வந்து செய்வினை தான், கரெக்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சட்டி உடைந்து போயிற்று, அதுவுமே செயபாட்டு வினை, கரெக்டு தான். அவன் திருந்தினான், கரெக்டு. வெந்நீர் வந்து ஆறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். வெந்நீர் ஆறுகிறதுனா வெந்நீர் அதுவாக தான் ஆறுகிறது, யாருமே அதை ஆற்ற வைக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ இதுதான் பொருந்தாது. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வெந்நீர் ஆறுகிறதுனா அது வந்து அதுவாக தானே ஆறுது, அப்போ பிறவினை. ஓகேங்களா? அதுதான் வந்து பொருந்தாதது. இங்கே வந்து வெந்நீர் ஆறுகிறதுனா தன்வினை தான் வரணும். ஏன்னா வெந்நீர் வந்து அதுவாக தானே ஆறும், அதை எப்படி ஒரு ஆள் ஆற்றிக்கிட்டு விசிறிக்கிட்ட உட்காந்துட்ருப்போம், அப்படி விசிறிங்கன்னா அது வந்து பிறவினையாக வரலாம். இங்கே வந்து அதுவாக ஆறுது, அதுவாக வந்து ஆறுது, அப்போ வந்து அது என்னது, தன்வினை. அப்போ இங்கே பொருந்தாதது, பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தேன்மொழி திருக்குறள் கற்றால், அதுதான் தன்வினை. அப்புறம் எவ்வகை தொடர், வாசுகி நாளை வருவாள், தன்வினை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவிதையை எழுதினாள், அதுவும் வந்து என்னது, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செய்வினை வாக்கியத்தை கண்டறிஞ்சு எழுதுக, அதுதான் ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணம் காணாமல் போனது, ஆனது போனது பெரு பெற்றதுன்னா இங்கே வந்து தன்வினை தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது, செயபாட்டு வினை. சரிங்களா? படுபட்டது. அதுக்கப்புறம் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னா, பிறவினை வாக்கியம்னா என்னது, வருவித்தார், வீண் வந்தால் பிறவினை தொடர், அப்போ வந்து இதுதான் ஆப்ஷன் பி. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சரியான பிறவினையை தேர்ந்தெடுக்க. பிறவினைனா என்ன வரும், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், அவங்க வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, படிக்க வைங்கிறது வந்திருக்கு, அதனால் பிறவினை. அடுத்து இங்கே பாருங்கள்,
பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. பட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? செயல்பாட்டு வினை தொடரை கண்டறிக. அடுத்து தன்வினை தொடரை கண்டறிகனா ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதவியை விட்டு நீங்கிட்டான், அவனே நீங்கிட்டான். அப்போ வந்து ஆப்ஷன் டி. கவிதா பாடம் படித்தாள் அப்படிங்கிறது அந்த வேலையை அவளே செஞ்சுருக்கா, அதனால தன்வினை. ஓகேங்களா? அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னா தன்வினை தொடர் தான். திரும்ப தன்வினை செய்வினை தான் அதிகமாக வருது. அகமது நேற்று வந்தான், அதான் தன்வினை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேலவன் நேற்று படித்தான் அப்படின்னு இருக்கு. அது வந்து என்ன தொடர்? தன்வினை தொடர். அவன் வேலையை அவனே செஞ்சுருக்கான். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படிங்கன்னா பிறவினைங்கிறது இங்கே அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது தான். சரிங்களா? வி வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உன் திருக்குறள் நூலை தருக அப்படிங்கிறது இங்கே என்ன தொடர் அப்படின்னா செய்தி தொடர் வராது. ஓகேங்களா? ஒருத்தவங்க கிட்ட தருக அந்த மாதிரி கேட்டாங்கன்னா விளைவு தொடர் தான் வரும். சரிங்களா? விளைவுனா ஒருத்தவங்க கிட்ட ப்ளீஸ் இந்த மாதிரி உங்கள் இப்போ நம்ம படிச்சிருப்போம்ல, இதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்துறது, இந்த மாதிரிலாம் வந்தால் செய்தி தொடர், இது விளைவு தொடர். ஓகேங்களா? இதில் வந்து ஆப்ஷன் வந்து பி தான் வரும். திருத்திக்கோங்க. சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு வினை. சரிங்களா? செய்வினைனா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கயல்விழி பாடி மகிழ்ந்திருக்கா, அப்போ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணம் திருடப்பட்டது. பட்டதுன்னு வந்தால் என்னது? செயல்பாட்டு வினை. அடுத்து பள்ளி புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. ஓகேங்களா? பிறவினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனை திருந்த செய்தான், கண்ணை மூடிட்டு அவன் ஒருத்தன் திருந்த பண்ணியிருக்கான். அப்போ அது வந்து என்ன தொடர்? பிறவினை தொடர். கவிதா கமலாவால் கவிதா இல்லை, கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. ஆள்னு வந்திருக்கு, பட்டதுன்னு வந்திருக்கு. கண்ணை மூடிட்டு செயல்பாட்டு வினை தொடர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படிங்கிறத எந்த வாக்கியம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான்ங்கிறது தன்வினை தொடர். கவிதா வந்து உரை படித்தாள்ங்கிறது செய்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான்ங்கிறது பிறவினை தொடர். இங்கே வந்து கவிதா ஆப்ஷன் ஏ தான் மேட்சாக கரெக்டாக இருக்குது. படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை மேட்சாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். சரிங்களா? அவன் வேலையை அவன் வந்து செஞ்சுருக்கான் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செய்வினை குமரன் பாடத்தை படித்தான். அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இருக்குது, அதனால் செய்வினை. தன்வினை வள்ளி மாலை தொடுத்தாள், அதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. செயல்பாட்டு வினைனா இங்கே என்னது? பாட்டு அவளால் பாடப்பட்டது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. பந்து உருண்டது, இது தன்வினை. சரிங்களா? பந்து உருண்டது அது தன்வினை. இது நீங்கள் எழுதிடுவீங்க. காரணம் ஏன் அப்படின்னா இழுவாய் வந்து ஒரு வேலையை அதுவே செஞ்சுட்டா அது தன்வினை. அப்போ கூற்று காரணம் சரி. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஏன் வருது அப்படின்னா நம்ம நல்லா படித்து டெப்த்தாக ஆன்சர் வந்து இதே தான் வரும். கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக அதிகமான இது கொடுப்பாங்க. மற்றபடி இந்த தலைப்புகள் எல்லாமே இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை. அடுத்து ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. சரிங்களா? வரையப்பட்டதுன்னா செயல்பாட்டு வினை. அதுக்கப்புறம் விடைத்தாள்களை வருவித்தார், வருவி அப்படின்னா பிறவினை. அடுத்து உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா என்னது? செயல்பாட்டு வினை தொடர். பட்டது ஆள். அதுக்கப்புறம் சரியான இணை தன்வினை வாக்கியம் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அவன் திருந்தினான், கரெக்டு. பிறவினை வாக்கியம் அவர்கள் நன்றாக படித்தனர்ங்கிறது தன்வினை தான் வரும். இங்கே பிறவினை இருக்குது. சரிங்களா? அப்போ இது ரேங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயல்பாட்டு வினையை கவிதா உரை படித்தால் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன வரும்? செய்வினை வரும். செய்வினை வாக்கியம் முருகனால் படிக்கப்பட்டது. பட்டதுங்கிறது செயல்பாட்டு வினை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? சரி. கோவலன் கொலை உண்டான் அப்படின்றது இங்கே என்னது? கொலை வந்து அவன் எப்படி உண்டான் அப்படின்றது தான் இங்கே வந்து செயல்பாட்டு வினை. கோவலனை வாளால் வெற்றினர் அப்படின்னா கோவலனை அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செயல்பாட்டு வினையை வந்து வினை தொடராக மாற்றுக. வெட்டுண்டான் உண்ணு வந்தால் என்னது? உண்ணு வந்தால் இந்த 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 கோவலனை அப்படிங்கிறத என்ன தொடர்? இது வந்து செய்வினை தொடரில் இருக்குது. அதை வந்து செயல்பாட்டு வினையாக மாற்றிருக்காங்க. கோவலன் வாளால் உண்டான். சரிங்களா? அடுத்து சக்தி கவிதை இயற்றினாள் அப்படிங்கிறது இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை. சரிங்களா? சக்தி கவிதை இயற்றினாள் அப்படிங்கிறது இது எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க.
சக்தி கவிதை இயற்றினாள்ங்கிறது செய்வினை. சக்தி கவிதை இயற்றினால்னா செய்வினை தான். சரிங்களா? கவிதையை ஐங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு வினை ஆயிற்று போயிற்றுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. தேர்வு எழுதி ஆயிற்று, அப்போ செயல்பாட்டு வினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிறவினை. ஓகேங்களா? சத்யா வீணை வாசித்தாள். சத்யா வீணை அப்படிங்கிறது ஐ வந்திருக்கு, அப்போ செய்வினை தொடர். அடுத்து பாருங்களேன். அடுத்து பந்தை என்னிடம் உருட்டினான். ஒருத்தன் வந்து பந்தை உருட்டுறான். சரிங்களா? அப்போ அது பிறவினை வாக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போனது, இதுதான் வந்து செயல்பாட்டு வினை. இங்கே வந்து பாருங்கள் ஒயிலாட்டு, இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆடப்படுகிறதுன்னு வந்தால் நீங்கள் ரெண்டுமே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், அதை சொன்னால் உங்களுக்கே ஒரு அந்த சென்டென்ஸ் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு புரியும். இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா படுகிறதுன்னு தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த ஃபுல்லாக வாசித்து பார்க்கணும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் மேட்ச் ஆகலை நல்லா. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறதுனா அந்த ஒயிலாட்டத்துக்குரியது கரெக்டாக இருக்கா? அப்போ இதான் ஆப்ஷன் சி தான். சரிங்களா? அங்கே அதுதான் வரணும். சரிங்களா? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். ஆமாம் படுகின்றனர், இதுதான் வரணும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? படுகிறதுனா அவங்க வந்து ஆடுறாங்க, இரு வரிசையில் நின்று அதுதான் வரணும். படுகின்றனர். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். செயல்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது, பட்டது தான் ஆப்ஷன் டி. அடுத்து நான் இந்த வீட்டை கட்டினேன். வீட்டை ஐன்னு வந்தாலே செய்வினை தான். சரிங்களா? அடுத்து அவர்கள் நன்றாக படித்தனர், அதுனா தன்வினை. அவன் திருந்தினான் பிறவினை தொடர். அவன் திருந்தினான்ங்கிறது என்னது? பிறவினை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஏன்னா தன்வினை தான் வரணும். பாடப்பட்டது அப்படின்னா என்னது? செயல்பாட்டு வினை வரும், தப்பு. அப்புறம் மனம் காணாமல் போனது, அது மட்டும்தான் கரெக்டு. அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். சரிங்களா? ஆப்ஷன் 3. அது ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். சரிங்களா? அந்த 3ங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா சரியான தொடர் தானே கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தன்வினை எதுன்னு கேட்டிருக்காங்க? பந்து உருண்டது தான். அடுத்து பிறவினை எதுன்னு கேட்டிருக்காங்க? மாலை அணிவித்தான், வி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. அடுத்து சட்டி உடைந்து போயிற்று, திரும்ப திரும்ப அதே தான் கொஸ்டின் வந்திருக்கு. போயிற்று ஆயிற்றுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறவினை தொடர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செய்வித்தனர். மொழிகள் அறிஞர் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். வித்தனர்னா வீண் வந்துறனால பிறவினை. ராவண காவியம் புலவர் குழந்தையால் ஆள் பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தன்வினை வாக்கியம் அப்படின்னா என்னது? குமரன் கம்பராமாயணம் கற்றான் அப்படின்னு, கற்றார் தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து வீரர்கள் நாட்டை ஐன்னு சொல்லும் போதே நாட்டைன்னு வருதா? அப்போ அது வந்து செய்வினை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு வினை அப்படின்னு பார்க்கும்போது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, பட்டதுன்னு வரணும். சரிங்களா? பட்டதுங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாட்டு வினை. கவிதா நேற்று வந்தாள் அப்படிங்கிறது தன்வினை தொடர். ஓகேங்களா? அடுத்து செயல்பாட்டு வினைனா படிக்கப்பட்டது, அதுதான். பிறவினைன்னா உங்களுக்கே தெரியும், செல்வி நேற்று வருவித்தாள், வீண் வந்தா. இது வந்து 2013 2024 குரூப் 4ல் நடந்த கொஷின்ஸ் தான். சரிங்களா? அதுவுமே அப்புறம் அந்த குரூப் 2 மெயின்ஸில் நடந்தது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ கரண்ட் கொஸ்டின் 2025 குரூப் 2 மெயின்ஸில் கேட்டது. பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பிறவினை கொஸ்டின் வந்து இவள் காண்பித்தாள், இதுதான்.
ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டதேன்னு இருக்கா, அப்போ அது வந்து செயல்பாட்டு வினை. ஓகேங்களா. அடுத்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க லைனை கொடுத்து. ராமன் வந்தான் அப்படிங்கிறது 2024 குரூப். ராமன் வந்தான்னா இது எழுவாய் தொடர். இந்த தொடர் வகைகள்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். சரிங்களா. ராமன் வந்தான், ராமன் வந்து ஒரு எழுவாய் தானே, அப்போ இது எழுவாய் தொடர். சரிங்களா. இப்போ வந்தான் ராமன்னா வினைமுற்று தொடர். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் தானே வந்திருக்கு பேர், அப்போ ராமன் வந்தான்னா எழுவாய் தொடர் தான். பூங்கொழி யாழ் மீட்டினாள் அப்படின்னா செய்வினை தொடர். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான் திருத்தினான், இதுதான் வந்து மேட்சாக இருக்குது. ஆப்ஷன் சி. அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், அவனே நீங்கிட்டான் இறைவன், அப்போ அது வந்து தன்வினை. அடுத்து நான் திடலில் ஓடினேன், அப்போ அது தன்வினை. அடுத்து ஒயிலாட்டத்தில், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருவரிசையில், அதான் நான் சொன்னதான் கரெக்டு. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இந்த இடத்துல நான் கன்ஃபியூஷன் இருக்குது, நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. ஆனால் ஆடப்படுகின்றது யாராவது ஆள் வந்தால் தான் கின்றனர் நான் மாதிரி வரும். சரி, நான் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னு இருக்கு. அவள் வந்து மாலையை அப்படிங்கிறது ஐங்கிறது என்னது, செய்வினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்புதி அடிகள் நான்மறை கற்றார் அப்படின்னா அவங்க வேலையை அவரை வந்து கற்றுக்கிட்டார், அப்போ தன்வினை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இளரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பிறவினை கற்பித்தாள். பிறவினை அப்படிங்கிறது தான் கற்பித்தாள். ஓகேவா. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், பிங்கிறனால பிறவினை வாக்கியம். இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். எழுவாய் வந்து செய்கிற வினையை வச்சு முடியும் தொடர்னால செய்வினை. சரிங்களா. இப்போ வந்து ஒரு எழுவாயை வச்சு செய்கிற வினை, அதனால் இது வந்து செய்வினை தொடர். துணி களை அரிசியால் தைக்கப்பட்டது அப்படிங்கிறத செயல்பாட்டு வினையாக இருக்குது, அதை வந்து என்னம்மா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா செய்வினையாக மாற்றிருக்காங்க. துணியை ஐன்னு வந்தால் என்னது, செய்வினை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இலக்கியா புத்தாடை அணிந்தாள், அப்புறம் அப்புதி அடிகள் நான்மறை கற்றாள், இதுதான் தன்வினை. இதில் பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றாள், இது வந்து தன்வினை. ஓகேங்களா. இது வந்து இப்போ கரண்ட் கொஸ்டினோட மிக்ஸ் ஆகிருக்கு. 2013 2025 ப்ளஸ் குரூப் 2 மெயின்ஸில் நடந்தது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 2 கேள்வி இந்த ஒரு இது பார்க்குறனால, இந்த இதை படிக்கிறனால தன்வினை எப்படினாலும் கேட்கலாம். தன்வினையில் பிறவினையில் இல்லை அப்படின்னா தன்வினை பிறவினை 2 ஒரு பேர், செய்வினை செயல்பாட்டு வினை 2 ஒரு பேர். தன்வினையில் ஒன்று கேட்டுட்டு இல்லை செய்வினையில் ஒன்று கேட்கலாம், இல்லை பிறவினையில் ஒன்று கேட்டு செயல்பாட்டு வினையில் கேட்கலாம். இல்லைனா தன்வினை பிறவினையில் மட்டும் 2 கொஷினை கேட்டுட்டு செய்வினை செயல்பாட்டு வினையில் 2 கொஷின் கேட்கலாம். ஏதாவது எனி டைம் எப்படினாலும் கேட்கலாம். இல்லை ஒரு சில நேரம் வந்து ரொம்ப கொஷின் வந்து ஓரளவு லிபரராக எடுக்கணும், அப்படி எடுக்க மாட்டாங்க. எடுக்கணும்னா 4மே கேட்கலாம், 3லேருந்து 4 கேள்வி எப்படினாலும் வரலாம். ஆனால் இந்த தலைப்பை படித்தா மினிமம் நம்ம மெஜாரிட்டி நம்ம ஏன் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும், 2 கேள்வி ஏதோ ஒன்று 2 கேள்வி வரும். சரிங்களா. இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் மஸ்ட்டு. ஓகேங்களா. அந்த ரூல்ஸ் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.